வஞ்சி கனல வண்ண புனல மை பூசும் அவளோ மாய புயலா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்து முதல் கல்யாண பொண்ணா நம்ம பார்வதிய கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஜமீன்தார் ஐயா வாழ்க! ஜமீன்தார் ஐயா வாழ்க! இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுல என் மனைவிக்கு தான் பல மடங்கு சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் அந்த விவரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னையிலிருந்து சரியா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளை இவளை தேடி வருவான். நம்ம எல்லார் சம்மதத்தோட இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போவான். இந்த கல்யாணம் ரொம்ப ஆரவாரமா நடக்கும். வந்த கால் நடுற விஷயத்துல இருந்து பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் செலவு என்னோடது. ஜமீன்தார் ஐயா வாழ்க! ஜமீன்தார் ஐயா வாழ்க! நம்ம கிராமத்து பொண்ணு எல்லையை தாண்டி போக போறா. அதை நினைச்சு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படும். அரசாங்கம் வேணும்னா அவங்க போட்ட பாதையில ஜமீனுக்கும் கிராமத்துக்கும் நடுவுல கோட்டை வரைஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு தைரியம் இருந்தா நம்ம மனசுல ஒரு கோட்டை வரைஞ்சு நம்ம உறவுகளை பிரிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எல்லையே கிடையாது. இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் எல்லையே கிடையாது. அது பொண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அரசாங்கம் இந்த கோடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேட்டுட்டு அந்த வேலையை செஞ்சாங்க. அப்புறம் நாம எதுக்காக அவங்கள மதிக்கணும் சொல்லுங்க? ஜமீன்தார் ஐயா வாழ்க! ஜமீன்தார் ஐயா வாழ்க! ஜமீன்தார் ஐயா வாழ்க! நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க கிட்ட இருந்து உங்களை பிரிக்கவே முடியாது. எந்த நிலைமையிலையும் பிஎஸ்டி காரங்களுக்கு உங்களை அடிமையாக்க மாட்டேன். எல்லாம் வல்ல நாக தேவதைக்கு, எல்லாம் வல்ல நாக தேவதைக்கு, எல்லாம் வல்ல நாக தேவதைக்கு, எல்லாம் வல்ல நாக தேவதைக்கு. பாருக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு வரப்போற கணவர் எப்படி இருக்கணும்? அந்த இளவரசர் மாதிரி இருக்கணுமா? பார்வதிக்கா சொல்லுங்க, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இல்ல, அத பத்தில எனக்கு எதுவும் தெரியாது முத்தழகி. போங்க, நீங்க போய் சொல்றீங்க. நில்ல, நீங்க பிடிக்க முடியல சொல்றல. நான் உங்க கையில மாட்ட மாட்டேனே. முடிஞ்ச என்ன பிடிங்க பாருக்கா. வாங்க ஜமீன்தாரம்மா. இது பழம். வாயாடி. உன்னோட முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற ராஜகுமாரன் எந்த கிராமத்துல இருந்து வரப்போறான்னு தெரியல. இந்நேரம் அந்த ராஜகுமாரனோட கால் தடம் நம்ம கிராமத்து மண்ணை மிதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவளோட கண்ணில் அவன் படலன்னா அப்புறம் என்ன ஆகும்? கண்ணை மூடிக்கிட்டு நீ தூங்கும் போது உன் கனவுல அந்த ராஜகுமாரன் வந்துகிட்டு இருப்பான்.
வரப்போற ராஜகுமாரனை பத்தி இவன் என்ன நினைச்சிருக்கான்னு தெரியாது. ஆனா நான் அவனை பத்தி என்ன நினைச்சிருக்கேன்னா சொல்லட்டுமா? சொல்லுங்க. நல்லவனா, சத்தம் இல்லாம பேசுறவனா, அன்பும் பாசமும் நிறைஞ்சவனா, கவிதையெல்லாம் எழுதுவாங்களே அந்த கவிஞன் மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்ல, உன்னோட மனச நல்லா புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கணும். உன்னை ஒரு எறும்பு கடிச்சிட்டா கூட அத கால்ல போட்டு மிதிக்காம உயிரோட விட்டுட்டு போறவனா இருக்கணும். என்ன வெக்கப்படுற? அந்த சூரியன் கிட்ட இருந்து வேணா உன் முகத்தை மறைச்சுக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில அந்த கடவுள் உனக்குன்னு ஒருத்தனை எழுதி வச்சிருப்பாரு இல்லையா? எந்த நிலைமையிலயும் உன்னோட முகத்தை அவங்கிட்ட இருந்து உன்னால மறைக்கவே முடியாது. சீக்கிரமே வருவான். வந்து இந்த அழகு சிலையை கொத்திக்கிட்டு போவான். யாரோ நெஞ்சில் யாரோ பொன்மானும் அவளோ எந்த ஊரோ கண்கள் மீனோ காதல் தேனோ பூமேகம் சூழும் அழகுவானோ நெஞ்சம் தேடும் தேவியோ நித்தம் வாடும் இவனின் நாவியோ யாரோ யாரோ நெஞ்சில் யாரோ பொன்மானும் அவளோ எந்த ஊரோ கண்கள் மீனோ காதல் தேனோ பூமே